பயிற்சி 5.3ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாமா. ஒரு கூட்டுத்தொடரின் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல் 52 மற்றும் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் 77 எனில் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகேவா. கூட்டுத்தொடரோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? Sn = n/2 + n/2 × 2a + n - 1 × d. கூட்டுத்தொடரோட கூடுதலுக்கான ஃபார்முலா n/2 × 2a + n - 1 × d. ஓகே. இதில் முதல் 10 உறுப்புகளின் கூடுதல்னா S10 ஈக்குவல் டு எவ்வளவு? 52. முதல் 15 உறுப்புகளின் கூடுதல்னா S15 ஈக்குவல் டு 77. அப்போது இதில் நம்ம எண்ணுக்கு பதிலாக என்ன போடலாம்? 10ங்கிறத போடலாமா? 10ன்னு போடணும்னா என்ன வரும் நம்மளுக்கு? S10, அதாவது இதெல்லாம் ஒரு செட்டாக வரும். S10 ஈக்குவல் டு 52 தானே. S10னா இந்த ஃபார்முலா சுற்றி போடுங்க. n/2 என்னோட வேல்யூ 10 தானே. 10/2 × 2a ப்ளஸ் 10 மைனஸ் 9 9d ஈக்குவல் டு 52. அப்போ 10/2 எவ்வளவு? 5 × 2a + 9d 2a + 9d ஈக்குவல் டு 52. அதில் என்ன பண்ணலாம்னா அந்த 5 உள்ளே பெருக்கிடலாம். அது 2 10a + 45d ஈக்குவல் டு 52. 10a + 45d ஈக்குவல் டு 52. ஓகேவா. இதே மாதிரி இந்த சைடு பாருங்கள். S15 ஈக்குவல் டு 77. S15 ஈக்குவல் டு 77. இப்போது இதில் எண்ணுக்கு பதிலாக 15ன்னு போடலாம். 15/2 × 2a + 14d 15 மைனஸ் 1னா 14d 14d ஈக்குவல் டு 77. அப்போது அந்த அந்த பெருக்களுக்கு பெருமா இந்த ஆக்சுவலாக என்ன உள்ளேருந்து ஒரு 2 காமனாக எடுப்போம். எடுக்கும்போது 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 15 × a + 7d ஈக்குவல் டு 77னா 15 உள்ள இன்ட்டு பண்ணால் 15a + 5 105d ஈக்குவல் டு 77. இப்போ இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இந்த 1வது சமன்பாட்டையும் இந்த 2வது சமன்பாட்டையும் நம்ம இப்போ சால்வ் பண்ணி a1 d கண்டுபிடிக்கலாமா? அப்போ 1வது சமன்பாட்டை 3ஆல் பெருக்கிறோம். அப்போ 30a + 135d ஈக்குவல் டு 156. 2வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிறோம். 30a + 210d ஈக்குவல் டு 154. இது வந்து மைனஸ் பண்ணுறோம். ப்ளஸ் 30a மைனஸ் 30a கேன்சல் ஆயிடுச்சா? 135 மைனஸ் 210னா -75 d ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 2 தான். அப்போ d ஈக்குவல் டு 2/75. அந்த மைனஸ் ரைட்ஸ் வரும்போது d ஈக்குவல் டு -2/75 -2/75. ஓகேவா. இப்போ அடுத்தது இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இம்ப்ளாய்ஸ் இது வந்து இப்போ நம்ம டி கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஏ வேல்யூ வேணுங்கிறதுக்காக 1வது சமன்பாட்டில் பிரதிடுறோம். 1வது சமன்பாட்டில் பிரதிடும் போது 10a + 45 × அந்த டியோட வேல்யூ ஈக்குவல் டு 52. அந்த 45க்கும் இந்த 75க்கும் கேன்சல் பண்ணும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 50a - 6 ஈக்குவல் டு 52 × 5 52 × 5 50a - 6 ஈக்குவல் டு 52. இங்கே எல்லாத்தையும் 5ஆல் பெருக்கிருக்கோம் ரெண்டு சைடும். 10a இதில் மட்டும் /5 இருந்துச்சு இல்லையா. அந்த 5 இதை 5ஆல் இன்ட்டு பண்ணும்போது /5 வரும். அந்த 5 தான் இங்கே போட்டாச்சு. ஓகே. அப்போது அடுத்து என்ன வரும்? 50a ஈக்குவல் டு 266. அப்போ a ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 266/50. a ஈக்குவல் டு 266/50. இப்போ இதை கவனிங்க. அப்போ ஏவோட வேல்யூ அதை சிம்பிளை போட்டால் 133/25. அப்போ ஏவோட வேல்யூ பாக்ஸ் போட்டு வச்சாச்சு 133/25. ஓகே. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்களா? எதுக்குன்னா இப்போ ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முதல் கொடுத்துக்கிறது 10 உறுப்புகளின் கூடுதல் 15 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்தாங்களா, அதை ரெண்டையும் வச்சு 2 சமன்பாடு அமைச்சு ஏவும் டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து 20 உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 20 உறுப்புகள்னால் S20 ஈக்குவல் டு 20/2. ஓகேவா. 2a 2 × ஏவோட மதிப்பை போட்டாச்சு. ப்ளஸ் n - 1 20 - 1 × d டியோட வேல்யூ -2/75. அப்போது இதில் பிரதிட்டா என்ன வரும்? 20/2 அடிச்சு போட்டால் 10ன்னு வந்துருமா நம்மளுக்கு. அதை விட பெஸ்ட்டு எதுனா நம்ம உள்ளேருந்து ஒரு காமனாக இதுலேயும் 2 இருக்குது இதுலேயும் 2 இருக்கு இல்லையா. காமனாக எடுக்கும்போது வெளியில் கீழே இருக்கிற 2க்கு கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த 20 அப்படியே தான் இருக்கும். 20 × 133/25 -19/75 இருக்கும். -19/75. அப்போது என்ன பண்ணலாம்? அடுத்தது அந்த 20 உள்ளே பிரிக்கலாம். 20 × 133/25 -19 × 20/75 ரெண்டுலேயுமே 20 உள்ளே பிரிக்காச்சு. பெருக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு டைம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 532 × 3 -76/15 வருது. டோட்டலாக ரெண்டோட சிம்பிளிஃபிகேஷனும் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஏன்னா இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா 4 5 20 5 5 25 இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி 4 5 20 5 5 75 இதில் போட்டிருக்கோம். அப்போ அது மீதி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம்னா 133 × 4 இதை பிறகுனா 532 532. அடுத்தது இதில் 5க்கும் இதில் 15 இருக்குது. அப்போது மீசியமாக வந்து நம்ம 15 எடுத்துருக்கோம். அப்போ இதை 3ஆல் பெருக்கணும் இல்லையா. அந்த 3 மேலே × 3 போட்டாச்சு. மைனஸ் இதில் 19 × 4 76 போட்டாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1596 - 76 வரும். அப்போ 1520/15 வரும். அதை மறுபடியும் 3ஆம் ஏற்பாட்டில் சுருக்கும்போது
சரி 5ஆம் மெத்தடில் சுருக்கும்போது நம்மளுக்கு 304/3. அப்போ 304/3ங்கிறது S20க்கான அதாவது ஆன்சர். அதாவது முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் 304/3. அடுத்தது கொஷின் நம்பர் 2 பாருங்கள். 1 பார்த்தாச்சா? கொஷின் நம்பர் 2 பாருங்கள். ஒன் கியூப் பை 1 + 1 கியூப் + 2 கியூப் பை 1 + 3 + 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் பை 1 + 3 + 5 ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரின் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் காண்க. முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் வேணுமா? சரி, முதல்ல கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதியாச்சு. நம்ம இதில் nth டேர்ம் எழுதுனால TN போட்டு எழுதிட்டோம். TN என்ன வரும் அப்படின்னா, மேலே 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் எக்ஸட்ரா n கியூப் வரைக்கும் எழுதிக்கும். கீழே 1 + 3 + 5, ஏன்னா கீழே 1 1 + 3 1 + 5 வருது இல்லையா? இந்த nth டேர்ம் என்னவாக இருக்குன்னா, இப்போ செகண்ட் டேர்ம்னா 2 கியூப் வரைக்கும், தேர்ட் டேர்ம்னா 3 கியூப் வரைக்கும் மேலே. அப்போ nth டேர்ம்னா n கியூப் வரைக்கும். அப்போ 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் எக்ஸட்ரா ப்ளஸ் n கியூப் வரைக்கும். அதே மாதிரி கீழே என்னன்னா 1 + 3 + 5 போகுது இல்லையா? இப்போ அதே மாதிரி nth டேர்ம்னா 1 + 3 + 5 எக்ஸட்ரா n - 1 2n - 1. அதான் ஜென்ரல் ஃபார்ம். முதல் n ஒற்றை உறுப்புகளுக்கான கூடுதல் வந்து 2n - 1. ஜென்ரல் ஃபார்ம் 2n - 1ங்கிறனால 2n - 1 போட்டாச்சு. ஓகே, மேலே வந்து 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்னு வருது இல்லையா? அது வந்து முதலில் n இயலங்களின் கணங்களின் கூடுதல். அதாவது கியூப் வந்து என்ன ஃபார்முலானா சமேஷன் n கியூப்னு சொல்லுவோம். அதை சமேஷன் n கியூப், கீழே சமேஷன் 2n - 1ன்னு சொல்லிக்கலாம். சமேஷன் n கியூபுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். சமேஷன் இது சமேஷன் 2n - 1, அதாவது முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல் ஃபார்முலா n ஸ்கொயர். இப்போ மேலே n × n + 1/2 ஹோல் ஸ்கொயரு, கீழே n ஸ்கொயரா? அப்போ அந்த மேலே வந்து இருக்கக்கூடிய n ஸ்கொயருக்கும் கீழே வர n ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிரும். மேலே n × n + 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கும் பாரு, அந்த இந்த எண்ணுக்கு வரக்கூடிய ஸ்கொயரு இந்த கீழே இருக்கிற n ஸ்கொயருக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்னாகும்? உங்களுக்கு n + 1 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் மேலே இருக்கும். அங்கே 4 இருக்கு இல்லையா? /4 அதை கீழே இறக்கி விட்டுலாம், /4. அப்போ TN ரெடி. TN ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு nth டேர்ம் வரைக்கும் கூட்டிக்கலாம். T1 + T2 + T3 + எக்ஸட்ரா + TN = T1னா இதில் n-க்கு பதிலாக 1 போடணும். 1 போட்டால் என்ன வரும்? 2² / 4 ப்ளஸ் n-க்கு பதிலாக 2 போட்டால் 3² / 4, n-க்கு பதிலாக 3 போட்டால் 4² / 4 எக்ஸட்ரா ப்ளஸ் n-க்கு பதிலாக n போடும்போது, அதாவது நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை இருக்குது? முதல் 17 உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. அப்போ n-க்கு பதிலாக 17 போட்டால் 17 + 1 18² / 4. ஓகேவா? ஏதாவது T17 இது, TN கிடையாது, T17 வரைக்கும் தான். T17. அப்போது எல்லாத்துலேயும் காமனாக /4 வருது, வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 2² + 3² + 4² + எக்ஸட்ரா 17² வரைக்கும். அப்போ இதில் வந்து எல்லா நம்பரும் வருது, ஆனால் 1² மட்டும் மிஸ் ஆகுதா? அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு 1² கூட்டி ஒரு 1² கழிச்சிடறோம். அப்போ 1² ப்ளஸ் பண்ணிட்டுனா லாஸ்ட்டாக மைனஸாக கடைசியாக 1²னால அது 1 தான் போட்டாச்சா? அப்போ முதல் n இரட்டை இது வர்க்கங்களின் கூடுதல், இயலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் n × n + 1 2n + 1/6 1/4 வெளியே இருக்கட்டும். அதில் n = 18 வரைக்கும். n = 18 போட்டாச்சு, -1 தனியாகவே இருக்கட்டும். இப்போ 1/4 n-க்கு பதிலாக 18 போட்டால் 18 19 32 18 36 1 37/6. அந்த -1 அப்படியே போட்டுக்கிட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா? இந்த ஸ்டெப்பு பாருங்கள். 1/4 அதனோட சிம்பிளிஃபிகேஷன் 3 × 19 × 37 -1 1 வந்திருக்கா? அப்போ இது எல்லாத்தையும் இருக்குன்னா 2019 -1 2018, சாரி 2109 -1 2108. ஆல்ரெடி /4 இருக்குது. அப்போ 527. அப்போ முதல் 17 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ வருது? 527. அடுத்தது கொஷின் நம்பர் 3 பாருங்கள். பின்வரும் தொடர்களின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. இது வந்து இதுலேயே 2 சம் இருக்குது. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சம்மு, அதுக்கு அடுத்தது செகண்ட் சம். ஓகே, பின்வரும் தொடர்களின் முதல் n உறுப்பு. இப்போ 8 + 88, அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 8 + 88 + 888 + 888, இது வந்து இம்பார்ட்டன்ட் சம் இதெல்லாம். ஓகே, இதில் 8 காமன் எடுத்துகிட்டு என்ன வரும்? 1 + 11 + 111 + 4 1 இது மாதிரி வருமா? ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்குதா? சரி, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 9ஆல் பெருக்கிட்டு, இது எதுக்காகனா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக சின்ன ஆல்ட்ரு பண்ணுறோம். எல்லாத்தையும் 9ஆல் பெருக்கிட்டு வெளியில் ஒரு காமனாக /9 போட்டுக்கிறோம். ஓகேவா? எல்லாத்தையும் 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம். இப்போ வெளியில் அந்த வகுத்தல் 9 இங்கே முன்னாடியே போட்டுட்டேன். உள்ள இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் 9ஆல் பெருக்கினா 9 + 99 + 999. அப்படி முதல் 3 டைம் எழுதுனா போதும், ப்ளஸ் எக்ஸட்ரா 4 டைம் எழுத தேவையில்ல, ரொம்ப இடைஞ்சலாக இருக்கனால 3 டைம் எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போ 8/9 அப்படியே இருக்கட்டும். அந்த உள்ளே வர 9 10 - 1 எழுதிக்கலாம். 99 100 - 1 999 1000 - 1 ப்ளஸ் எக்ஸட்ரா போட்டாச்சு. ஓகே, இதே மாதிரி போட்டாச்சா? அப்போ அடுத்தது 8/9 வெளியே அப்படியே தான் இருக்கும். ஆன்சர் வரைக்கும் இந்த 8/9 அப்படியே இருக்கட்டும். உள்ளே வரதை மட்டும் பாருங்கள். 10 + 10² + 10³ அதாவது இந்த 10 100 1000 இதுக்கு முன்னாடிலாம் ப்ளஸ் தானே இருக்குது.
அப்போ 10 + 10 100 வந்து 10 ஸ்கொயர் 10 கியூப்னு இப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. அதை ஒரு ப்ராக்கெட் எழுதிக்கிங்க. அதே மாதிரி -1 -1 -1 எத்தனை டைம் இருக்கும்? n டைம் இருக்குல்ல, அப்போ -n. இப்போ -1 -1 2 இருந்தால் -2ன்னு சொல்லுவோம். 3 -1 இருந்தால் -3ன்னு சொல்லுவோம். 4 -1 இருந்தால் -4ன்னு சொல்லுவோம். அப்போ n டைம் இருந்தால் -n போட்டாச்சா? அப்போ இது வந்து ஜிபி a + a² a³ போயிட்டு இருக்குல்ல, அப்போ அது ஜிபிங்கனால a × r⁻n - 1/r-1 இதான் ஃபார்முலா. ஓகேவா? Sn முதல் n இயல் இதுறது ஜிபியில் இருக்கிறனால ஜிபியில் அதனுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா Sn = a × r⁻n - 1/r-1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதில் ஆறுங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ரெண்டாவது உறுப்பு 10 ஸ்கொயர்லேருந்து முதல் உறுப்பு 10 வகுத்துட்டா என்ன இருக்கும்? ஆன்சர் 10 இருக்கும். அதே மாதிரி 10 கியூப்லேருந்து 10 ஸ்கொயரை வகுத்துட்டா என்ன இருக்கும்? அப்பயும் 10 தான் இருக்கும். அப்போ ஆறு மதிப்பு 10 அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏவோட மதிப்பு 10 தானே, 10 × 10⁻n - 1/10 - 1 எழுதியாச்சா? அப்போது கீழே வந்து 9 மட்டும் போட்டு அடுத்த ஸ்டெப்பில் போட்டாச்சு. அப்போது இந்த உள்ள இந்த என்ன பண்ணுறோம், இப்போ இதில் பை 9 இருக்குது இல்லையா, இது ரெண்டுலேயும் காமனாக 9 வெளியே எடுக்கணும்னா இதில் பை 9 போட்டோம்னா மேலேயும் 9ஆல் பெருக்கவும் இல்லை. அப்போ என்ன வரும்? மேலே 9n வந்துடும். காமனாக 9 வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? 8/81 9 எவ்வளோ? 81 10 × 10⁻n - 1 -9n. இப்போனா சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாத்தையும் 9, அதாவது இதில் 9 இல்லை, அப்போ மேலேயும் கீழேயும் இது மேலே 9n வரும், கீழேயும் 9 வரும். இந்த 2 9 காமனாக 9 வெளியில் எடுத்தால் 81 வந்துருச்சு. உள்ள 10 × 10⁻n - 1 -9n. இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் போடலாம். 6 + 66 666 இருக்கு இல்லையா, இப்போ முன்ன 8 காமன் எடுத்த மாதிரி 6 காமன் எடுத்துருங்க. 1 + 11 111 வரும். அப்போ உள்ளேயும் முன்ன மாதிரியே 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்துருங்க. அப்போ 8/9 இது 6/9. உள்ளே வரக்கூடிய ஃபார்முலா எல்லாமே சேம் தான், இது எல்லாமே சேம் தான். ஓகே, 9 + 99 999 வரும் இல்லையா, வெளியில் அந்த 6/9 வந்துட்டு இருக்கட்டும். அந்த 9 10 - 1 ப்ளஸ் 99 100 - 1 ப்ளஸ் 999 1000 - 1 எழுதிக்கலாமா? அப்படி போயிட்டே இருக்கா? இப்போ 10 100 1000 10 ஸ்கொயர் 10 10 + 10 ஸ்கொயர் + 10 கியூப் எக்ஸட்ரான்னு போட்டுக்கலாம். -1 -1 -1 -nன்னு போட்டுக்கலாம். அப்படி போடும்போது 6/9 வெளியே இருக்கட்டும். இதுக்கு வந்து முன்ன சொன்ன அதே ஃபார்முலா a × r⁻n - 1/r-1. ஏவுக்கும் 10 ஆருக்கும் 10ன்னு போட்டுக்க -n. இதில் முன்ன மாதிரியே தான் கீழே 9 வருது இல்லையா, அப்போ இதை 9ஆல் பெருக்கிட்டால் 9n/9 வரும். காமனாக 9 வெளியே எடுத்தால் 6/81 உள்ள 10 × 10⁻n - 1 -9n. ஓகேவா? அப்போ இது எக்ஸசைஸில் 3rd சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே.